கரூர் துயரம் தொடர்பாக தவிக தலைவர் விஜயிடம் நாளை நடைபெறுவதாக இருந்த சிபிஐ விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விஜயின் கோரிக்கையை ஏற்று விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் ஒத்திவைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜுவிடம் கேட்கலாம். ராஜு, முழு விவரம். விதேஷ், இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில இன்றைய தினம் அவர் நேரில் ஆஜராகியிருக்கின்றார். நாளைய தினம் இதனுடைய விசாரணை அவரிடம் நடத்தப்பட்டு வந்து விசாரணையானது நாளையும் தொடரும் என சற்று முன் அந்த விசாரணை முடிவில் தகவலானது வெளியாகிறது. ஆனால் தற்போது விஜய் தரப்பிடமிருந்து ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த வழக்கு விசாரணையை பின்னர் ஒத்திவைக்க வேண்டும், ஏனென்றால் பொங்கல் பாடியை வர இருப்பதன் காரணமாக வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என அந்த கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டதாகவும், இதனை ஏற்று வழக்கு விசாரணை பின்னர் தேதி அறிவிக்கப்படும், எனவே வழக்கு விசாரணையில் ஒத்திவைக்கப்படுவதாக சிபிஐ அதிகாரிகள் தற்போது அந்த தகவலானது தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நாளை நடைபெற இருந்த விஜயிடம் நடைபெற இருந்த அந்த விசாரணையானது ஒத்திவைக்கப்படுகிறது. எனவே அதற்கான அந்த அடுத்த கட்ட கூடுதலாக அவரிடம் அந்த விசாரணையானது மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பட்சத்தில் ஒரு தேதியானது அறிவிக்கப்பட்டு மீண்டும் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அன்றைய தினம் நேரில் ஆஜராகுவார் என்ற ஒரு அறிவிப்பு தற்போது வெளியாக இருக்கின்றது. எனவே நாளை காலை டெல்லியிலிருந்து விஜய் இங்கிருந்து கிளம்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு டெல்லியில் தங்க இருக்கின்றார். எனவே முதல் நாள் விசாரணையின் போதே முழுமையாக சிபிஐ முன்வைக்கப்பட்டிருந்த பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார். குறிப்பாக அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதே போல முன்னேற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கின்றது, தாவைக்கா மீது காவல்துறை வைத்திருக்கின்ற புகார்களும், அதே போல தாவைக்கா காவல்துறை மீது வைத்திருக்கக்கூடிய புகார்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள், பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருக்கின்றார் என்ற ஒரு செய்தியானது வெளியாகி இருக்கின்றது. எனவே காலை 11:30 மணி அளவில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான விஜய் அவர்களிடம் சுமார் 7 மணி நேரங்கள் உள்ளே இருந்திருக்கின்றார். எனவே அவரிடம் 5 மணி நேரங்களுக்கு மேலாக அவரிடம் அந்த வழக்கு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில அவர் சிபிஐ விசாரணை நிறைவடைந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். நாளை மீண்டும் அழைக்கப்பட்டிருந்த நிலையில அவருடைய கோரிக்கையை ஏற்று நாளை தினம் விசாரணை நடைபெறாது, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலானது வெளியாகி இருக்கின்றது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜு.